ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அக்ஷய திருதிகை. அக்ஷய திருதினாலே ரொம்ப விசேஷமான நாள் தானுங்களே. அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம். நம்மளை அடுத்த தலைமுறைங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணலாம். அதுவும் ரொம்ப விசேஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய திதி ஆரம்பிக்குது. ஆனால் 29/5/31க்கெல்லாம் திதி உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. புதன்கிழமை 2 மணி 12 நிமிஷத்துக்கு முடிவடைகிறது. அதாவது அதனோட திதி டைம் முடிவடைகிறதுங்க. இதில் இன்னும் ஸ்பெஷல் டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா, புதன்கிழமை 10 to 12 மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்குது. அபிஜித் நேரம் பார்த்திங்கன்னா 11:45 12:15 வரைக்கும் உங்களுக்கு அபிஜித் நேரம் இருக்குது. இந்த டைமிங்கில் நீங்கள் இந்த அக்ஷய திதி ஃபுல்லுமே நல்ல நேரம் தான். இன்னும் அதுலேயும் சிறப்பான டைமிங்னால் குளிகை நேரமும் உங்களுக்கு அபிஜித் டைமுங்க. இதில் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாம், மளிகை ஜாமான் வாங்கலாம். அன்றைக்கி ரொம்ப நல்லது. அப்புறம் தங்கம் வாங்குறது நம்ம மனசை பொறுத்ததுங்க. எல்லாருனாலையும் முடியும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் முடிஞ்சவங்க தங்கம் வாங்கலாம். அப்படி முடியாதவங்க பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கலாம். வெள்ளியில் 1 கிராம் காயின் வாங்கலாம். சின்னதாக ஒரு மோதிரம் வாங்கலாம். இல்லைங்க அதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம மனசு தாங்க காரணம். கல்லுப்பு, மஞ்சள் பொடி, ஒரு பேக்கெட் கல்லுப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் குங்குமம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலே லக்ஷ்மி கடாட்சி நிறைஞ்சிருக்கும். ரொம்ப விசேஷம். எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பேக்கெட் கல்லுப்பு, மஞ்சள் பொடி மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.